ஓம் சக்தி சக்தியிலே இந்த பண வருமானம் நல்ல முறையில் வரணும். மேலும் சில உபாயங்கள் இருக்கின்றது சக்திகளே. அப்படின்னாங்க மாலை நேரத்தில் இங்கே கண்டிப்பாக அம்மா படத்தின் முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஏதோ ஒரு விளக்கேற்றினா போதும், கொஞ்சம் காமன் நேரமாவது எரியும் விளக்கு. பொழுது ஒரு நேரம் விளக்கேற்றி வைக்காமல் இருந்தால் அது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக போய்விடும். தீய சக்தியில் அண்டுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதனால பொழுது ஒரு நேரம் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றவங்க. தொழில் ஸ்தாபனங்களையும் கடைகளையும் அப்படித்தான சக்திகளை. அதே மாதிரி சக்திகளை அந்த நேரங்களில் நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் சீவக்கட்டை செருப்பு இதெல்லாம் தடத்தில் அடைச்சிட்டு கிடக்காம ஓரமாக எடுத்து அதெல்லாம் அந்த தெய்வம் தங்குதடையின்றி வீட்டிற்கு வருவதற்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டும். பாதை சுத்தம் பண்ணி வைக்கணும். முடிஞ்சால் மஞ்சள் நீர் தொளிச்சு வீடு பூரா தெய்வத்தை வரவேற்கும் விதமாக வீட்டை அமைக்க வேண்டும். சாம்பிராணித்துவம் போடலாம் அல்லது ஊதுபத்தி பருத்தி வைக்கலாம். இந்த மாதிரி சக்திகளை. அதை விட முக்கியமான விஷயம் சண்டை போடக்கூடாது அந்த நேரங்களில். ஏன்னா தேவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவங்க இந்த மாலை நேரங்களில் பார்வதியும் பரமசிவன் படியிலக்க வர்றாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ அம்மா படி இழக்கிறாங்க. அவங்க வரும்பொழுது நம்ம வீட்டில் இந்த பொழுதோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அவங்க ததாஸ்துன்னு நம்மளை எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அப்படியே நடக்கட்டும், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அல்லது என்ன வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ அதை அப்படியே நடக்கட்டும் அவங்க நம்ம ஆசீர்வாதம் மட்டும் இருப்பாங்க. நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமா அல்லது டிவி பார்த்து அழுதுகிட்டு இருந்தோம்னா சீரியல் பார்த்து அப்படியே நடக்கட்டும்னு போயிடுவாங்க. அப்போ நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதே வருஷம் பூரா. அதனால சக்தியில இந்த மாலை நேரம் ஒழுங்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். மாலை நேரம் ஆனால் கைகால் மூஞ்சி கழுவி முகம் திருத்தி தலை சீவி அம்மா படத்தோம்னா விளக்கேற்றி டிவி டேப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும். முடிஞ்சா அம்மாவை கேசட் போடுங்க, மந்திர கேசட் போடுங்க, கவசம் இந்த மாதிரி விஷயம் இப்பெல்லாம் போட்டு அதை கேட்டால் அது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யணும் சக்தியில். அடுத்தது கண்டிப்பாக வீட்டில் சண்டை போடக்கூடாது சக்தியில். எந்த நேரத்துலையுமே கெட்ட வார்த்தைகள் பேசுவது, அமங்கல சொற்கள் சொல்வது, அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அது நம்ம பண வருமானத்தை இடையூறு செய்யும், தடை செய்யும். அதனால் எப்பவுமே அந்த மாதிரி கிராமத்தில் பேசாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது சக்திகளை. எப்பவுமே பேசக்கூடாது, ஒருத்தர் பேசக்கூடாது. முடிந்த அளவு அன்பால் வீடு நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி இருந்து அப்படின்னா ஒருத்தர் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி இருந்தனா கண்டிப்பாக அம்மா மனம் கனிந்து நம் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக அமர்ந்து கொண்டு நமக்கு வேண்டியது எல்லாம் செய்வார்கள் சக்திகளை. அது முக்கியமான விஷயம். அடுத்த சக்திகளை திருஷ்டி தவறாமல் நம்ம கழிச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, நம்முடைய பிறந்த நாள், கல்யாண நாள், குழந்தையினுடைய பிறந்த நாள், அதே மாதிரி இலவடத்தில் போயிட்டு வந்தால் திருஷ்டி கழிச்சுக்கோணும். கல்யாண வீடுகளில் போயிட்டு வந்தாலும் திருஷ்டி கழிச்சுக்கோணும். இந்த மாதிரி திருஷ்டி முறைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த வாரம் ஒருக்காவது பூசணிக்காய் கண்டிப்பாக உடைக்கணும். தொழிற்ஸ்தாபனமாக இருந்தால் அங்கேயும் கண்டிப்பாக பூசணிக்காய் திருஷ்டி கழிக்கணும். இப்படி செஞ்சோம்னா திருஷ்டியெல்லாம் நம்மளுக்கு அண்டாமல் இருந்ததுனாவே வாழ்க்கை எல்லாமே நல்லதாக அமையும் சக்திகளை. இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். மந்திரம் படிக்கணும். பெண்கள் வழிபாடு செய்தால் வீடு விளக்கம் பெறும் அம்மா சொல்லிக்கிறாங்க. அதனால் எல்லா வீட்லேயும் பெண்கள் தவறாமல் வழிபாடு செய்யணும். இப்போ ஆண்கள் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆண்களும் செய்யணும். பெண்கள் செஞ்சாங்கன்னா சக்தி அதிகம் இல்லைங்களா சக்தியில. பெண்களுக்கு இயற்கையாகவே சக்தி அதிகம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களை காட்டில் பெண்களுக்கு 7 சக்தி அதிகம். தைரிய சக்தி பெண்களிடம்தான் இருக்கிறது அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வழிபாட்டை செய்யணும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீடு பூரா மஞ்சள் நீர் தெளித்து அம்மா படத்தை முன்னால் விளக்கேற்றி குடும்ப உறுப்பினர்களாக நின்று கூட்டு வழிபாடு செய்யணும். எப்படி ஒரே நிமிஷம் தான் கூட்டு வழிபாடுனா ஐயோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நினச்சிருக்காதீங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறேன். மூலமந்திரம் சொல்லி எல்லாரும் அம்மா முன்னால் நின்று விளக்கேற்றி வச்சு என்ன சொல்லணும்? ஓமாம் சக்தியே என் தாய் தந்திரன் ஆசையை வேண்டுகிறேன். ஓமாம் சக்தியே என் முன்னோர்களின் ஆசையை வேண்டுகிறேன். ஓமாம் சக்தியே என் குலதெய்வத்தின் ஆசையை வேண்டுகிறேன். ஓமாம் சக்தியே எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சுவிச்சம் உண்டாக வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தரையில விழுந்து கும்பிடணும். அவ்வளவுதான சக்திகளை. இந்த சுவிச்சம் அப்படிங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. கூட்டு வழிபாடு முடிஞ்சது. இதை கூட செய்ய முடியலாம் எப்படிங்க? அதனால இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து நாம் வளமுடன் நலம் பெறுவோம். ஓம் சக்தி.